ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 16. பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டே வீடியோ காட்டினோன்னே எப்படிம்மா உனக்கு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பவானி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பொன்னியை வந்து அன்னைக்கு பொன்னி கூட வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவரால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னப்போ நம்ம எல்லாருமே அவளை அடிச்சோம்ல, நான் கூட அவளை அடிச்சிட்டேன்ல, எப்படி திட்டினேன். ஆனால் அவள் அதையும் மீறி என்கிட்ட வந்து வந்து மறுபடியும் சொன்னா இந்த மாதிரி. அதனால தான் அவ பேச்ச கேட்டு நான் வந்து அவ கூட போனேன் அப்படின்னோனே, இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா அன்னைக்கு நான் சொன்னப்போ நீங்க யாருமே கேட்கவே இல்லல்ல. அதனால தான் நான் போய் அக்கா கிட்ட போய் சொல்லி, அந்த ஏற்கனவே அவரால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ண ரெடி பண்ணி, அந்த பொண்ண வச்சு அவர வந்து பிடிச்சோம். அவர் வாயாலேயே அவர் வந்து உண்மைய சொல்ல வச்சோன்னோனே." இப்போ பவானி என்ன சொல்றாங்கன்னா, "அவ என்கிட்ட வந்து சொல்லும்போது அவ கண்ல பயமே இல்ல. அதனால தான் நான் அவ கூட போனேன்." அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்க. இப்ப அந்த ஆள எங்கக்கா அப்படின்னு சொல்லி சக்தி கேட்கும்போது, கரெக்ட்டா சுந்தரம் வந்து வாசல்ல நிக்கிறாரு. இப்போ உள்ள வந்தோனே, இந்த மாரிலாம் நீங்க பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லன்னோனே, இப்போ சக்தி போலீஸ்க்கு கமிஷனருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது, எல்லாருமே அவங்கவங்க பாட்டுக்கு சுந்தரத்த திட்டிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஜெயா வந்து, "சக்தி நின்னு, நீ போலீஸ்க்குலாம் சொல்லாதன்னோனே, என்னம்மா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னோனே, "என்னடா நீ வந்து அவங்க அக்கா வாழ்க்கையும் இது யோசிக்க வேணாமா? சிவானி வாழ்க்கைய நீங்க யோசிக்க வேணாமான்னோனே, என்னம்மா வெளியில எங்கேயோ இந்த மாரி நடந்தப்போ நீங்க வந்து தைரியமா பிரஸ்ஸ கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணீங்கல்ல. இப்ப நம்ம வீட்லயே இந்த மாரி நடந்திருக்குதுன்னோனே, "அத தான்டா நானும் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க. இப்போ அவங்க அப்பாவும் வந்து சக்திக்கு வந்து புரிய வைக்கிறாரு. அதோடயே என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பவானி என்ன சொல்றாங்கன்னா, அவங்கவங்க இந்த மாரி அவங்கவங்க கௌரவம் போயிரும்னு சொல்லிட்டு இந்த மாரியான விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லாம இருக்கிறதுனால தான், இந்த மாரி ஆளுங்கலாம் தைரியமா நடமாடிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு வந்து கண்டிப்பா நான் தண்டனை குடுத்தே ஆகுவேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.